பாறை மீனுங்க 1 கிலோங்க. நல்லா 4-5 தடவை மீனை வந்து நல்லா கழுவிடணுங்க. அப்புறம் வந்து சில்லி பவுட்ரு, கார்ன்ஃப்ளவர் பவுட்ருங்க, கொஞ்சம் ஜிலேபி பவுட்ருங்க. 1 கிலோ மீனுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து 50 கிராம் அளவு போட்டால் போதுங்க. நல்லா எல்லா மீனுக்கும் நல்லா ஒட்டுற மாதிரி போடணுங்க. அப்படியே சில்லி பவுட்ரு வந்து 100 கிராம் சேர்க்கணுங்க. கடையில் கேட்டால் சில்லி பவுட்ருன்னு கேட்டால் கடையில் கொடுப்பாங்கங்க. மளிகை கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க, மீனுக்கு போடுற சில்லி பவுட்ருன்னு சொல்லி. கொஞ்சமாக ஜிலேபி பவுடரில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிரட்டி வச்சுக்கணுங்க. நான் ஜிலேபி பவுட்ரு போடல, அப்படியே மீனை மட்டும் நல்லா பிரட்டிகிட்டு இருக்கிறேன். இப்போ தான் ஜிலேபி பவுட்ரு கொஞ்சமாக போடுறேங்க. கலர் வேணும்னா போட்டுக்கலாம், கலர் வேண்டான்னா விட்டுக்கலாம். நான் கலராக மீன் வந்து கலராக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எல்லாமே நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா பிரட்டிக்குங்க. ஒரு 1/4 மணி நேரம் வந்து மீனை வந்து நல்லா ஊற வைக்கணுங்க. அப்போ தான் சில்லி பவுடர், கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா ஒட்டுங்க. அது நல்லா திருப்பி நல்லா ஒட்டுற மாதிரி. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டதுனால நல்லா ருசியாக இருக்குங்க. மீன் மொறுன்னு நல்லா ருசியாக இருக்கும். இப்போ வந்து ஆயில் வந்து ஒரு 1/4 லிட்டர் ஆயில் ஊற்றினா போதுங்க. ஆயில் நல்லா சூடான பிறகு ஒரு பீஸாக போட்டு எடுத்துக்கணுங்க. ஒரு பீஸாக போட்டுக்கலாம், 2 பீஸாக கூட போட்டுக்கலாம். 2 பீஸாக போட்டுக்கிட்டேன். ஆயிலில் போட்டு மீன் சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாங்க. இல்லை தோசைக்கல்லில் போட்டு சாப்பிடுவோன்னா தோசைக்கல்லில் போட்டு கூட சாப்பிட்லாம். ஆயில் வேண்டாம், நாங்கள் வந்து தோசைக்கல்லில் போட்டு சாப்பிட்ணுன்னா நான் பழைய வீடியோவில் வந்து தோசைக்கல்லில் போட்ட மாதிரி வீடியோ விட்டுருக்குறேங்க. அந்த வீடியோவை வந்து நீங்கள் பாருங்கள். அதில் எப்படி நான் தோசைக்கல்லில் போட்டேன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும். அந்த மாதிரி போட்டு எடுத்து நீங்கள் சாப்பிட்ருங்க. மீன் குழம்பு வச்சு இந்த மீன் வந்து எண்ணெயில் போட்டு வச்சு தொட்டுட்டு சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்குங்க சாப்பாடு. எப்பயுமே நான் மீன் குழம்பு வைப்பேங்க. அந்த வீடியோவும் போட்டுருக்குறேங்க, பாருங்கள் தெரியும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு. இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு தான் போட்டேன். இன்றைக்கி மட்டன் குழம்பு வீடியோ தான் போட்டிருக்கிறேன், அது கூட பாருங்கள் இருக்கும். வெந்துருச்சுங்க. நல்லா திருப்பி போடணும். மசால் ஒட்டின பிறகு திருப்பி போடணுங்க.
இந்த மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. அப்படியே பெல் பட்டன் அழுத்திடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. நான் எந்த வீடியோ விட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடுங்க. ஒரு 10 நிமிஷம் மீன் வந்தால் போதும், ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. அதுவும் திருப்பி திருப்பி போட்டே இருக்கணும், இல்லைன்னா கருப்பாயிடும் மீன். அப்படியே அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுக்கிட்டு அப்படியே எண்ணெயில் அப்படியே போட்டு எடுத்தால் நல்லாயிருக்கும். அப்படி சாப்பிடும்போதே நல்லாயிருக்கும் மீன். ரொம்ப ஈஸி தாங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நல்லா ருசியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், முறுமுறுன்னு நல்லா இருக்குது, பார்க்கும்போதே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் வீட்டில் ஒரு தடவை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரே ரச சாப்பாடு செஞ்சு இந்த மீனை பொரித்து வச்சு சாப்பிட்டா சாப்பாடு நல்லா சாப்பிட்லாங்க.